அனைவருக்கும் வணக்கம். மிகுந்த சிரமப்பட்டு கொண்டிருக்கும் மகரம், உங்களுக்காக மட்டுமே இந்த பதிவு. மிகுந்த சிரமத்தில் இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்க இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் ஜென்ம ராசியை விட்டு விலகுகிறாருங்க. அது மட்டுமல்லாது வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதனும் ஜென்ம ராசியை விட்டு விலகுகிறார். ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஜென்ம ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் விரயத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் ஜென்ம ராசியில் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைகிறாருங்க. இப்படி கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்பது மிகுந்த சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு மிகுந்த சிரமத்தில் இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பும் நல்ல பல முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க. நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் ராசியின் அதிபதியான சனி பகவானுடன் இணைவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 7.5 சனியின் இறுதி காலகட்டத்தில் பாத சனியாக அமர்ந்திருக்கக்கூடிய ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அவருடன் இணைந்து மிகவும் வலுவாக அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சஞ்சரிக்க போகிறாருங்க. மற்றொரு புறம் சனியின் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைகிறார். சனி சூரியன் இணைவு அவ்வளவு சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு இல்லை என்றாலும் கூட சூரியனின் பார்வையிலும் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க. புதன் சூரியன் மற்றும் சனி 2 கிரகநிலைகளின் பார்வையிலும் நட்பு கிரகமாக இருக்கிறார். ஆனால் இந்த 2 கிரகங்களும் பகை கிரகமாக இருந்தாலும் புதனை நட்பு கிரகமாக பார்க்கின்றன. எனவேதான் நட்பை கொண்டாடக்கூடியவராக காலச்சக்கரத்தில் புதன் அறியப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்ற செவ்வாய் பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்ற சனியுடன் இணைந்து சஞ்சரிப்பது பல்வேறு வகையில வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மகர ராசிக்காரர்களுக்கு 6 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. ருணரோக சத்ருஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் மிக வலுவாக ஜென்ம ராசியை விட்டு விலகி 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் அமருவதோடு மட்டுமல்லாது சப்தம பார்வையால் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. 8ஆம் இடத்தை பார்ப்பதால் பல்வேறு வகையான தோஷங்கள் நீங்கி நல்ல பல சுப நிகழ்வுகள் குடும்பத்தில் நடைபெறும். மிகுந்த சிரமத்தில் மாட்டிக்கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக சிரமம் குறைவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க புதன். அது மட்டுமல்லாது புதன் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சி கிடைக்குங்க. அவர் சாதகமாக இல்லை என்றால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள். நோய்வாய்ப்படுவதற்கும் சில எளிதாக முடிக்க வேண்டிய காரியங்களை கூட கடினமாகவும் சிக்கலாகவும் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படுங்க. அப்படிப்பட்டவர் ஜென்ம ராசியை விட்டு விலகி ராசியின் அதிபதியுடன் இணைந்து சஞ்சரிப்பது மிக தெளிந்த அறிவாற்றலை கொடுக்கிறாருங்க. எனவே மிகுந்த சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு அந்த சிரமத்தில் இருந்து நிச்சயமாக வெளிவருவதற்கான வாய்ப்பும் யோகமும் சந்தர்ப்பமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. உதாரணமாக புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை பயன்படுத்தும் போது நீங்கள் நிர்ணயித்த இலக்கை மிக குறுகிய காலகட்டத்திலே அடைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. அப்படி பயன்படுத்தாமல் கடின உழைப்பை மற்றும் செயல்படுத்தினால் நிச்சயமாக அவற்றை அடைவதற்கு தங்களுடைய வாழ்நாள் முழுவதையும் செலவிட்டாலும் சில நேரங்களில் அடைய முடியாமல் போவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உண்டு என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. உதாரணமாக ஒரு 10 பேர் சேர்ந்து நகர்த்தக்கூடிய பாறை ஒன்று உள்ளது. அவ்வளவு எடை கொண்ட அந்த பாறை 10 பேர் சேர்ந்து நகர்த்தினால் மட்டும்தான் நகர்த்த முடியும். அவ்வளவு எடை கொண்ட பாறையை போன்றே 100 கணக்கில் பாறைகள் உள்ளன. அந்த பாறைகளை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்த்தி வைக்க வேண்டும். அதுதான் வேலை. இந்த வேலையை மனிதர்கள் தங்களுடைய கடின உழைப்பை பயன்படுத்தி செயல்படுத்த முயற்சி செய்யும் போது சில நாட்கள், சில மாதங்கள், ஏன் சில வருடங்களே ஆகுகிறது இந்த பணியை நிறைவு செய்வதற்கு. ஆனால் புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை பயன்படுத்தும் போது நிச்சயமாக லிவர் மெக்கானிசம், நெம்புகோல் மெக்கானிசம் என்று சொல்லக்கூடிய கடப்பாறையை பயன்படுத்தும் போது 10 பேர் இணைந்து செய்யக்கூடிய வேலையை ஒரு நபரே தனித்து செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறதுங்க. அப்படி செய்யும் போது அந்த வேலையை சில நாட்களிலேயே முடிப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. சில நாட்களிலே நிர்ணயித்த இலக்கை அடைந்து வெற்றி பெறுவதற்கான யோகம் கிடைக்கிறதுங்க. ஆனால் தற்போது உள்ள நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் போது சில மணி நேரத்திலேயே அந்த வேலையை முற்றிலுமாக 100% நிறைவு செய்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்த
உறுதிப்படுத்துகிறாருங்க புதன். இதே போன்றுதான் மனித வாழ்விலும் புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை, சமோஜித புத்தியை சரியாக பயன்படுத்தினால் நிச்சயமாக மிக குறுகிய காலகட்டத்திலே உங்களுடைய இலக்கை அடைந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. இல்லை என்றால் கடின உழைப்பை மட்டும் செயல்படுத்தி கொண்டிருக்கும் போது தங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் நிர்ணயித்த இலக்கை அடைய முடியாமல் பல சிரமங்களை மேலும் மேலும் சந்திப்பதற்கான வாய்ப்பும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகக்கூடிய சூழ்நிலையும் தான் உருவாகிறதே தவிர அவற்றில் வெற்றி கிட்டுவதற்கான யோகம் மிகவும் குறைந்து உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதன். அவர் இப்பொழுது தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக மிக சிறந்த யோக பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பும் மிகுந்த சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு அந்த சிரமத்தில் இருந்து வெளிவருவதற்கான யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக மிகுந்த சிரமத்தில் இருந்து வெளிவருவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இனிமையாக திட்டமிட்டு நடத்துவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். மன நிம்மதியே இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள்ல கூட மிக சிறந்த வகையில மாறுதலை சந்திக்கக்கூடிய வகையில் மன நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ஏமாற்றத்தை மட்டுமே சந்தித்து வந்த சூழ்நிலையில் அந்த ஏமாற்றத்தில் இருந்து நல்ல முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் 3ஆம் நபர் அல்லது நெருங்கிய உறவினரால் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. உத்தியோகம், தொழில் ரீதியாக ராசியின் அதிபதியான சனி பகவான் மிக வலுவாக சஞ்சரிப்பதால் அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய புதனும் தெளிந்த அறிவாற்றலை கொடுக்கிறாருங்க. எனவே உங்களுடைய சிறு முயற்சியிலேயே கூட நல்ல வேலை வாய்ப்பு, வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைக்கும். உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் எவ்வளவுதான் போட்டி பொறாமைகள் இருந்தாலும் அவை அனைத்தையும் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சிறந்த தருணமாக அமைய போகிறது. கலைத்துறை ரீதியான பணிகள் மிகவும் திருப்திகரமாக அமையும். ஏனென்றால் சுக்கிரன் விரயத்தில் இருப்பதை விட ஜென்ம ராசியில் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் கலைத்துறை ரீதியான பணிகள்ல நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கிறதுங்க. அரசாங்க சலுகைகள் உள்ளிட்ட பல நன்மைகளை இந்த தருணத்தில் நிறைந்து பெற முடியும். அது மட்டுமல்லாது அரசியல் சம்பந்தப்பட்ட பணிகள்ல மிக முக்கியமான தருணமாக பார்க்கப்படுகிறது. எதிர்வரக்கூடிய தேர்தலில் வெற்றி கொள்வதற்காக கூட்டணி யூகங்களை மேற்கொள்ளும் போது அவை உங்களுக்கு மனநிறைவை கொடுக்கக்கூடிய வகையிலும் மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் அமைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் நிறைந்து கிடைக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கிறது. விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசியின் ராஜயோகாதிபதியான செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதால் விவசாயம் சார்ந்த பணிகள்ல நல்ல வளர்ச்சி கிடைக்குங்க. கால்நடை வளர்ப்பிலும் முன்னேற்றம் கிடைக்கிறது. விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைப்பதோடு பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் தடையில்லாமல் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் குரு சுகஸ்தானத்திலும் சுக்கிரன் ஜென்மராசியிலும் அமர்வதால் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு நிச்சயமாக பூர்த்தியாகும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள மகர ராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மகர ராசிக்காரர்களுக்கு.